ஆக்சுவலா டீமை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம்ல இல்ல விராட் கோலி, ஃபார்ம்ல இல்ல ரோஹித் சர்மாங்கிறத தவிர்த்து இந்த டீம் வாஸ் அ வண்டர்ஃபுல் டீம். மறுபடியும் சுப்மன் கில், அதே மாதிரி இன்னொரு பேட்ஸ்மேன் அப்படின்னு போகாம வாட்சன் உள்ள கொண்டு வந்தாங்க. அழகா 2 ஸ்பின்னர்ஸோட உள்ள போனாங்க. 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்தாங்க. இத தவிர்த்து ஒரு பார்ட் டைம் ஃபாஸ்ட் பவுலர் வேற. ஸோ ரொம்ப நல்ல டீம் அப்படின்னு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். இந்த மேட்ச் ஜெயிக்கும்னு நான் பிரெடிக்ட் பண்ணேன். ஏன்னா, நல்ல கேஎல் ராகுல் ஓப்பனிங் இறங்கினா. ஏன்னா இன்ஃபேக்ட் நியூஸ்ல கூட சொன்னாங்க ரோஹித் தான் இறங்குவான்னு பேசப்பட்டிருக்கு. பட் கொடுத்திருந்த ஆர்டர்ல கேஎல் ராகுல் ஃப்ரண்ட்ல இருக்காருனாங்க. சூப்பர் ஐடியா. தயவு செஞ்சு கேஎல் ராகுல் ஓப்பனிங் இறங்கட்டும், ஒரு 1 டவுன் இறங்கட்டும். நான் கதை அப்படியே மாறி இருக்கும். அவங்க 2 பேரும் எப்படி தட்டு மாதிரி ஒரு 100 ரன் கொண்டாந்து இருந்தாங்கன்னா அப்புறம் இவர் ஹிட் பண்ணி விக்கெட்டே விட்டா கூட பெரிய லாஸா இருந்திருக்காது. ஸோ இட் இஸ் அ பிளண்டர் தட் ரோஹித் சர்மா கேம் ஃபர்ஸ்ட். பட் கேஎல் ராகுல் அவுட் ஆனதுக்கு அதுதான் காரணமான கண்டிப்பா இல்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ரோஹித் சர்மா 1 டவுன் வந்திருந்தா ஒரு அட்வான்டேஜ் இருந்திருக்கும். ஏன்னா நான் ஹிட் பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 50 ரன், ஒர்க் அவுட் ஆகலன்னா 5 ரன். அப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு 100 ரன்னுக்கு மேல போகும்போது 100 ஃபார் 2 எப்படி இருக்கு, அதுவே ஒரு 10 ஃபார் 2ங்கிறது எப்படி இருக்கு? டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? 100 ஃபார் 2ங்கிறதும் 8 ஃபார் 1ங்கிறதும் டோட்டலா வேற தலைவா. ஓகேவா? ஸோ ரோஹித் சர்மா ஓப்பனிங் இறங்கினது பிளண்டர் 1 அவருடைய ஃபார்மை கருத்தில் கொண்டு. பிளண்டர் அதே மாதிரி கேஎல் ராகுல் அவுட் ஆனதுக்கு அந்த பொசிஷன் தான் காரணம்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கேஎல் ராகுல் நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம். டபுள் மைண்டட். இப்போ இது கமெண்டேட்டர்ஸே சொன்னாங்க. நீங்க வந்து அந்த இங்கிலீஷ் ஹைலைட்ஸை திருப்பி எடுத்து பாருங்க. கமெண்டேட்டர்ஸ் சொன்னாங்க he was thinking whether to defend or where to play by the time the ball has already passed away. இப்படியே சொன்னாங்க ரைமிங்கா. he was thinking to defend or play the ball has passed away அப்படின்னாங்க. இதையே தான் நானும் சொன்னேன் நியூசிலாந்து சீரீஸ்லயே.